டாபிக் வந்து ரொம்ப இன்டர்நெட்ல ஒரு பெரிய கான்டென்ட்டா வைரல் ஆயிட்டு இருக்க ஒரு விஷயம் அப்படின்னு பார்க்கும்போது சவுக்கு சங்கருக்கு இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்துச்சு அப்படின்ற ஒரு விஷயம் தான். ஸோ இதை பத்தி நம்ம நிறைய வீடியோஸ்ல நம்மளே பேசியிருந்தோம். அதையும் தாண்டி இப்ப அவருடைய வீட்டுல இந்த மாதிரி ஒரு சூழ்நிலைகள் இருக்கும்போது அரசியல் கட்சிகள்ல இருக்கிற பல நபர்கள் அவருக்காக ஒரு ஃபேவரிசம் தான் காமிச்சிருந்தாங்க. யாரா இருந்தாலும், எப்படிப்பட்ட ஒரு மனுஷனா இருந்தாலும், மனிதனுடைய கழிவையும் அந்த தண்ணியும் எடுத்துட்டு போயிட்டு ஒரு வீட்டுல கொட்டுறீங்க அப்படின்னும் போது நம்மளுடைய சமுதாயம் அந்த அளவு சீர்கெட்டு போச்சா? இதை கேட்க யாருமே இல்லையா? அவங்க வந்து வீடியோ கால் எடுக்கும் போது இவ்வளவு தைரியமா நான் தான் பண்ணேன், நான் தான் என்னோட ஃபேஸை ரெக்கார்ட் பண்ணிக்கோ அப்படின்னு இவ்வளவு தைரியமா சொல்றானா, அப்ப சட்டம் வந்து எங்க இருக்கு? அவங்களுக்கு அதெல்லாம் பயம் இல்லையா? அப்ப பயம் இல்லாத அளவுக்கு நம்ம சமூகம் இருக்கா அப்படின்னு மாதிரி பல கேள்விகளை பல அரசியல் கட்சிகள் முன் வச்சாங்க. அதுவும் சவுக்கு சங்கருக்கு இப்ப தோல் கொடுத்து சீமான் அவர்கள் உட்கார வச்சு பிரஸ் மீட்லயே தைரியம் இருக்காடா அவங்களுக்கு, தைரியம் இருந்தா என் வீட்டுக்கு வா, அப்ப நான் என்ன பதில் கொடுக்குறேன்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் அக்ரெசிவாவே அவர் பேசியிருந்தாரு. இந்த மாதிரி அவரு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பயங்கர ஃபேவரிசமா என்ன நடந்தாலும் ஒரு நம்மளோட தமிழன் அப்படின்னு சொல்லும் போது ஏன் தைரியமா யாருமே பேசக்கூடாதா? பேச்சுரிமை அப்படின்றது எல்லாருக்கும் இருக்கு அப்படின்னு தானே சொல்றீங்க. ஜனநாயக நாடு அப்படின்னும் போது மக்களுக்கு பேசுறதுக்கு உரிமை கிடையாதா? இப்போ ஒரு ஆளா எல்லாத்தையுமே தைரியமா எடுத்து வைக்கிற ஒரு நபரை இல்ல இல்ல இல்லன்னு சொல்லி அமுக்கிக்கிட்டு இந்த மாதிரி ஒரு குடைச்சல்லாம் கொடுத்தீங்க அப்படின்னா என்ன நடக்கிறது? அப்ப யாருமே பேசக்கூடாது, நீ பண்ற தப்பெல்லாம் வேடிக்கை பார்க்கணும் அப்படிதானே அப்படின்னு சொல்லிட்டு எதிர்கட்சியை பார்த்து அவர் கேட்கிறாரு. சோ சீமான் கேட்கிற கேள்விகள் அனைத்தும் ரொம்ப நியாயம் அப்படின்றதுதான் பல தரப்புல இருந்து அவருக்கு ஒரு ஃபேவரிசம் காமிக்கிறதுக்கான ஒரு உண்மையும். சோ ஒரு 70 வயசு கிட்ட இருக்கிற ஒரு அம்மா தனியா வீட்டுல இருக்காங்க அப்படின்னும் போது தூய்மை பணியாளர்கள் இருக்கிறாங்க இல்லையா? இவங்க என்ன பண்றாங்க, ஒரு ரொம்ப அதிகமான மெம்பர்ஸே குடுகுடுன்னு ஒரு 3 பக்கெட் அளவுக்கு கொண்டு வந்து அந்த வீட்டுல அந்த மலத்தையும் கழிவு தண்ணியும், அது எவ்வளவு கேவலமா இருக்கும் அந்த வாட்டர் எல்லாம் யோசிச்சு பாருங்க. தூக்கிட்டு வந்து வீட்டுல ஒரு கிச்சன்ல, டைனிங்ல, ஹால்ல எல்லா பிளேசஸ்லயும் முன்கதவை திறக்கல அப்படின்றதுனால பின்னாடி வழியா போய் இதெல்லாம் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த கேஸ் வந்து ஷுவரா போலீஸ் ஒரு பெரிய இடத்துக்கு கொண்டு போய் இது என்னன்றது யாருன்றதை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி இப்போ ஒரு ஃபயர் பேக்கா பேசுறோம். கொஞ்ச நாள் பேசுவோம், அப்புறம் என்ன ஆகும்? ஒன்னும் கிடையாது. இது வேற மாதிரி தான் திரும்பவும் மாத்தி ஒண்ணுமே இல்லாத மாதிரி இப்போ இந்த நீங்களே யோசிச்சு பாருங்க. இடியில 1000 கோடி அளவுக்கு ஒரு பெரிய ஊழல் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இடியை வந்து சொல்லியிருந்தாங்க. டாஸ்மாக் இப்படி எல்லாம் நடந்துச்சுன்னு சொன்னாங்க. எத்தனை நாள் கத்தணும், கூவணும், இப்படி நடந்திருக்கு. பட் இன்னைக்கு கரண்ட் சுச்சுவேஷன்ல என்ன பேசிட்டு இருக்கோம்? எதுவுமே பேசல. இப்போ என்ன நடக்குது? பிஜேபி கூட வந்துட்டு ஏடிஎம்கே கூட்டணி போயிட்டாங்க. சவுக்கு சங்கர் வீட்டுல இதை ஊத்திட்டாங்க. திரும்பவும் இப்ப பார்க்கும் போது வந்துட்டு ஒரு டெத்தை பத்தி நம்ம பேசிட்டு இருக்கோம் இல்லையா? பாரதி ராஜாவுடைய மகன் மனோஜ் அவர்கள் இறந்திருக்காரு. இந்த விஷயம் பத்தி பேசிட்டு இருக்கோம். ஏன்னா நம்ம பேசுறதை பத்தி நான் தப்பு சொல்லலை. ஏன்னா நாளுக்கு நாள் நம்மளுக்குன்னு ஏதாவது ஒரு விஷயங்கள் நடக்குது, நம்ம மாறி போய்கிட்டே தான் இருக்கும். அதற்கான ஒரு நியாயம் கரெக்டா வழங்கப்படுதா, அது கிடைக்குதா அப்படின்னு கேட்கும் போது அந்த கேள்விக்குறி வந்து கேள்விக்குறியாவே தான் இருக்கே தவிர இதுதான்ப்பா நடந்துச்சு, அன்னைக்கு நடந்ததுல இதுக்குதான் ஜஸ்டிஸ் அப்படின்னு சொல்ற மாதிரி எதுவுமே உடனே கிடைக்கலையோ அப்படின்றது பல பேரின் குரலா இருக்கு. சோ அந்த வகையில இப்போ இந்த கேஸ் வந்துட்டு உடனே முன் வந்து ரொம்ப ரொம்ப சீக்கிரமா வந்து நடந்திருக்கு. சிபிசிஐடிக்கு மாத்திருக்காங்க. உண்மையாவே ரொம்ப பெரிய ஒரு விஷயம், வாழ்த்துக்கூடிய ஒரு விஷயம். இது நாங்க இது போடணும், இதை என்கொயரி பண்ணோம் அப்படி இப்படின்னு இல்லாம டப்புனு இந்த கேஸ் வந்து இவங்களுக்கு ஃபேவரிசம் அவங்களுக்கு ஃபேவரிசம் அப்படின்னு இல்லாம ஒரு காமனான ஒரு ஆட்டிடியூடோட பாக்குற ஒரு பார்வையை சிபிசிஐடிக்கு மாற்றப்பட்டது ஒரு நல்ல விஷயம். சோ இந்த மாதிரி இருக்கும் போது இன்னும் அரசியல் பிரமுகர்கள் நிறைய பேர் வந்துட்டு சவுக்கு சங்கருக்கு வந்து ரொம்ப ஃபேவர் காமிச்சிட்டு இருக்கிறதுனால மேபி இந்த கல்பிரேட் யாரு, இந்த பண்ணவங்க யாருன்னு சீக்கிரம் கண்டுபிடிச்சிருவாங்களோ அப்படின்ற மாதிரியும் யோசிச்சுட்டு இருக்காங்க. சோ இந்த தூய்மை பணியாளர்களை ரொம்ப இழிவா பேசிட்டாரு அப்படின்னு சொல்றது வந்துட்டு என்னன்னா சரக்கு அடிச்சுட்டு மட்டையாயிருவாங்க அப்படின்ற மாதிரிலாம் சில வார்த்தைகளை அவர் யூஸ் பண்ணியிருந்தாரு. ஆனாலும் ரொம்ப ஃபேவரிசமா அதிகமா பேசுனது அவங்களுடைய ஒர்க் வந்து அவங்கள ரொம்ப மோசமாலாம் ஒன்றும் விமர்சனம் பண்ணலன்றதுதான் எல்லாருடைய கருத்தும். சோ ஏதோ போற வாக்குல பொத்தாம் பொதுமா பேசின ஒரு வார்த்தையை பிடிச்சு கேஸ் போட்டாங்க, நடந்துச்சு. என்னெல்லாம் வந்து சட்ட ரீதியா பார்க்கணுமோ பார்த்தாரு. அது இல்லாம வந்து நீங்களா ஒரு ஜஸ்டிஸ் எடுத்து வர்றது தப்பு அப்படிங்கிறது எல்லாருடைய பாயிண்ட். ஸோ நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களுடைய கருத்துக்களை ப்ளீஸ் கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்க. நிறைய விஷயங்கள் பேசலாம். எல்லாத்தையுமே நீங்களும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பாய்.